வியாபாரம் இன்னைக்கும் கம்மி தான். 100 டேஸ் சேலஞ்ச் விளாக்கில் டே 15 பார்க்கலாமா? வழக்கம் போல் காலையில் எழுந்திரிச்சு காலையில் முடிக்க வேண்டிய வேலையெல்லாம் முடிச்சுட்டு பல்லெல்லாம் விளக்கி முடிச்சுட்டு இன்றைக்கி நேராக கடைக்கு தண்ணி கேன் போட வேண்டியிருந்துச்சு. அதாக்கா 2 தண்ணி கேனை எக்ஸலில் தூக்கி வச்சுட்டு நம்ம கடையை பார்த்து கிளம்பி வந்துட்டோம். கடையில் தண்ணி கேனை இறக்கி வச்சுட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ரிட்டன் வீட்டுக்கு குளிச்சுட்டு வழக்கம் போல் நம்ம என்ன சாப்பிடுமோ அதுதான் இன்றைக்கும் அதை எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படி நேராக கடையை பார்த்து கிளம்பி வந்தாச்சு. கடைக்கு டேபிளெல்லாம் வெளியே எடுத்து போட்டு சேரை எல்லாம் நீட்டாக வெளியே எடுத்து போட்டு கடையை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் அப்படியே ஒவ்வொரு கஸ்டமராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே வந்த கஸ்டமரெல்லாம் கவனிச்சுட்டு மணியும் 2 மணி ஆச்சு. நம்மளும் சாப்பிட உட்காந்தாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு வெயிட் பண்ணால் எங்கள் அப்பாவும் பானிபூரி கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் பானிபூரி தேவையான பானி, மசாலா முட்டை தேவையான முட்டை, மசாலா எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்கூல் பசங்களுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸ்கூல் பசங்க வியாபாரம் இன்றைக்கும் கம்மி தான். காரணம் என்னென்னா ஸ்கூலில் பசங்களை எல்லாம் டூருக்கு கூட்டு போயிட்டாங்களாம். அதனால ஸ்கூல் பசங்க வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அப்புறம் அப்படியே நைட் வியாபாரத்துக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நைட் வியாபாரம் ஒரு 8:45 வரை கொஞ்சம் நல்லாவே வியாபாரம் இருந்துச்சு. அப்புறம் அப்படியே மணியும் 9:30 ஆச்சு. 8:45க்கு அப்புறம் வியாபாரம் கம்மியாயிட்டு அப்புறம் 9:30 ஆச்சு. நம்மளும் எடுத்து வச்சுட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு பார்த்தா நமக்கு என்ன சாப்பாடுனா கோயிலில் சக்கரை பொங்கல் நினைக்க வச்சுருந்தாங்க. சக்கரை பொங்கலும் அது போக நம்ம ஃபேவரட் ஃபுட்டான தோசையும் இருந்துச்சு. எடுத்து சாப்பிட்டு அப்படியே படுத்துவீங்கச்சு. இதோட டே 15 கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, பாய் மக்களே.